பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம். இன்னைக்கு தலைப்புல நம்ம எப்படி கோவத்தை எஸ்பெஷலி ஒரு 50 வயசுக்கு அப்புறம் எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனேஜ் தான் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். பட் மெயினா ஏன் கோவம் வருது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளோட இமோஷன்ஸை காமிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு வழியா இருக்கும். கண்டிப்பா 5 விரலும் ஒண்ணு கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் கோவத்தை வெளிப்படையா சொல்லிடுவாங்க, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது சரியா தோணல அப்படிங்கறது சொல்லிடுவாங்க. அதோட அது மறந்துட்டும் போயிட்டே இருப்பாங்க. சில பேர் அதை சொல்லாம மனசுலயே வச்சுட்டு அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லும் போது அது 10 வருஷம் முன்னாடி இருக்கிற கதையிலேருந்து தொடங்கி அந்த கோவத்தை எல்லாத்தையும் எடுத்து கொட்டுவாங்க. ஸோ ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு மனிதரும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் மெயினா இந்த மாதிரி நிறைய மனசுலயே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பல விதமான வியாதிகளும் நோய்களும் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது வலி இருக்கு, இல்ல நம்மளுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படிங்கறதுனா ஒரு கான்ஃபரன்டேஷன்ல நம்ம எடுத்துட்டு நம்ம போயிட்டு சொல்லிடணும், எனக்கு நீ இதனால பண்றது நீ எனக்கு பிடிக்கல, இது நீ பண்ணும்போது எனக்கு கோவம் வருது, நீங்க அதை பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. இல்ல நான் இதை பண்ணி தான் ஆவேனா, நான் ஏன் பண்றேன் அப்படிங்கறது அவங்களோட ரீசனிங்கும் நம்ம கேட்டுட்டு ஏதாவது ஒரு கன்சென்சஸ்க்கு அதை கொண்டு போகலாம். பட் இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, இந்த கோவத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கறத தான் நம்ம சொல்லுவோம். சோ எக்ஸசைஸ்ல பல விதமான எக்ஸசைஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி ஆங்கருக்கு அப்படிங்கிறதுனா கண்டிப்பா யோகா, ஒரு டீப் பிரீதிங், சோ பிராணாயாம், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes நம்ம டீப் பிரீதிங் பண்ணலாம். யோகா பண்றீங்க அப்படிங்கிறதுனா ஒரு 1/2 hour to 45 minutes பாடி ஃபிளெக்சிபிலிட்டிக்காகவும் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆங்கர் எங்க போயிட்டு மாட்டிக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கழுத்துல, முதுகுல, நம்ம இடுப்புல, இந்த மாதிரி இடத்துல வலியா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். சோ நம்ம பேசிக்கா பாடி ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி எக்ஸசைசஸ் பண்ணினாலே நம்ம இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் நம்ம பாடியில ஸ்டோர் ஆகாம இருக்கும். சில பேருக்கு இது இந்த ஆங்கர்னால தலைவலி, அந்த மாதிரி நிறைய கிரானிக் நாசியேட்டட் ஃபீலிங் அந்த மாதிரி எல்லாம் வரும். சோ அவங்களுக்கு எல்லாம் EFT டாப்பிங் டெக்னிக் சொல்லுவோம். அந்த தலையில டேப் பண்ணி கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு கீழே, வாய்க்கு கீழே, நெஞ்சில, அப்புறம் கையில டேப் பண்ணிட்டு அந்த ஆங்கர் ப்ராசஸை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை எடுக்கலாம். ஸோ இந்த EFT நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 சைக்கிள்ஸ்லயே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும், ரைட்? அண்ட் அடுத்தது நீங்க எக்ஸசைஸ் அப்படிங்கறது பார்க்கும்போது வாக்கிங், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கும். ஸோ யூஸ்வலா நம்ம நடக்கும்போது நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் என்னன்னா பக்கத்துல ஃப்ரெண்டு இல்ல வேற யாரையாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க, அவங்களோட பேசிட்டே நடப்பாங்க. ஸோ அந்த பேச்சுல என்ன மாதிரி பேச்சு இருக்கும்னா யாரையாவது பத்தி பேசுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு குறை குத்தம் தான் சொல்லிட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு பாசிட்டிவ் வைப்ஸான இருக்கிற ஒரு பேச்சுல நம்ம நம்மளோட ஃப்ரெண்டோடையோ இல்ல வாக்கிங் பார்ட்னரோட நம்ம அதை பண்ணலாம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா வாக் பண்ணும்போது சில பேர் பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு உங்களோட மைண்ட்ல ஒரு சந்தோஷம் கொடுத்தாலுமே கூட உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு அது டைம் கொடுக்காது. ஸோ யூஸ்வலா மார்னிங் வாக் பண்ற போது எதுவுமே இல்லாம இயற்கையை ரசிச்சு மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வாக்கிங் பண்ணீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வாக்கிங்லயே இன்னும் ஒரு டைப் ஆஃப் வாக்கிங் இருக்கு, கிராட்டிடியூட் வாக்கிங் அப்படிங்கிறது. ஸோ கிராட்டிடியூட் வாக்கிங்னா நம்ம இன்னைக்கு காலங்காத்தால எழுந்திருக்கோம், அதுக்கே கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி, அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு சூரியனோட வெளிச்சம் இருக்கு, நல்ல காத்து இருக்கு, நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்ல நம்ம நடந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு நேரம் கொடுத்திருக்காரு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்றோம், நம்மளுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம நாட்டுல நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பிரேஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுனா நம்ம பிரேஸ் பண்ணிட்டு நம்ம நடந்துட்டு இருக்கலாம், தேங்க்யூ சொல்லிட்டு நடக்கலாம். அதே மாதிரி நம்ம வாக்கிங் போனோம் அப்படிங்கிறதுனா காலு நன்னா இருக்கணும் இல்லையா, மைண்ட் ஃபிட்னஸா இருக்கணும் இல்லையா, கரெக்டா நம்ம பாடி இருந்தா தானே நம்ம வாக்கிங் போக முடியும். ஸோ நம்மளோட பாடிக்கும் நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த பாடிக்கும் நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம நடந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால இந்த கிராட்டிடியூட் வாக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா நம்மளுக்கு இருக்கும். அண்ட் நம்மளோட இந்த கோபம் தெளியறதுக்கு, அதை ப்ராசஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அடுத்தது பிசிக்கல் பாடி எக்ஸசைஸ். ஸோ நம்ம சும்பா கிளாஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு டான்ஸ் தெரப்பியோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஃபுல்லா பாடியில அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வேர்த்து விறுவிறுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல என்ன ஆயிடும்னா ஒரு எக்ஸாஷன் ஆயிடும். நம்மளுக்கு எதுக்காக கோவம் வந்தோ அந்த கோவத்தை ப்ராசஸ் பண்றோமோ இல்லையோ அந்த கோவத்தை தாண்டி நம்ம பாடியை நம்ம ட்ரெயின் அவுட் பண்றதுனால இந்த ஆங்கர்னால வரக்கூடிய நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்
எஃபெக்ட்ஸ் நம்ம பாடியை பாதிக்காம அது போயிடும். ஸோ எக்ஸசைஸுங்கிறது ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம். நம்மளுக்கு எந்த விதமான ஒரு நோய்க்கு அது ஒரு பேசிஸும் நம்ம சொல்லலாம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணினோம்னாலே பாதி நோய்கள் அது வராம போயிடும். ரெண்டாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தூக்கம். ஸோ ஸ்லீப் இன்னைக்கு ஒரு தனி மெடிசனே இருக்கு ஸ்லீப்புக்கு. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிப்ரிவேஷன்னால நிறைய இடத்துல சின்ன வயசு குழந்தையிலேருந்தே பாதிப்புகம் இப்போ தொடங்கிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு 6 to 8 hours ஆஃப் குட் குவாலிட்டி ஸ்லீப். குவாலிட்டி ஸ்லீப்னா நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுனா நீங்க தூக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் நான் வேலை செய்யறேன், 1 மணிலேருந்து நான் காலையில 9 மணி வரைக்கும் நான் தூங்குறேன் அப்படிங்கிறதுனா அந்த தூக்கம் 100% உங்களோட பாடிக்கு ரொம்ப நல்ல தூக்கமா இருக்காது. ஏன் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, மெலட்டோனின்ங்கிற அந்த ஹார்மோன் ராத்திரி 10லேருந்து காலையில 2 மணி வரைக்கும் நல்லபடியா சுரக்கி நம்ம உடம்ப காம் பண்ணி நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் ஆப்டிமம் லெவல்ல ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்றது. ஸோ அந்த மெலட்டோனினோடது நம்ம 90% அதை யூஸ் பண்ணாம அந்த கடைசி அந்த 1 ஹவருக்கு தான் நம்ம தூங்க போறோம் அப்படிங்கிற போது நம்ம பாடிக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும். ஸோ காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியோட அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவத்தை ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க சரியா தூக்கமும் இல்லை, அந்த கோவமும் இருந்ததுன்னா அது 1 + 1 = 2 வராது, அது 3, 4, 5ன்னு எப்போ பார்த்தாலும் எரிச்சல், அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி நல்லபடியா பேசாம ஒரு ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்களும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த மாதிரி மக்கள் யாரெல்லாம் அப்படிங்கறது உங்களோட வாழ்க்கையில நீங்களே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருந்தான்னா அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது கோபம் அப்படிங்கிறதுனா சாப்பாடுல தான் வரும். நம்மளுக்கே யோசிச்சு பாருங்களேன், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடலன்னா நம்மளுக்கும் கோபம் வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் கரெக்டா நீங்க சாப்பிடுறீங்களா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. அந்த நேரத்துல நம்ம சாப்பிடாம கொஞ்சம் தாமதமாகி நம்ம சாப்பிடும் போது நம்மளோட பாடியில அந்த ஆங்கர்னால, அதாவது ஹங்கர்னால வரக்கூடிய ஆங்கர், ஸோ அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அது சில பேர் அந்த கோவத்துல என்ன பண்றோன்னே தெரியாம சிலப்போ சாப்பாடு மேலேயே கோவத்தை காமிச்சு தட்டெல்லாம் விசிறி அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்போதுமே சாப்பாடுனால கோபம் இருக்கக்கூடாது, கரெக்டான நேரத்துல நம்ம சாப்பிடணும். நல்லா சாப்பிடும் போது நான் ஏற்கனவே கிராட்டிடியூட் வாக் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடும் போது கூட நம்மளோட தட்டுல இன்னைக்கு அன்னம் இருக்கு, நம்மளுக்கு அந்த ஃபார்மர்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு கிராட்டிடியூட் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அந்த சாப்பாடு நம்மளுக்கு உடம்புக்கும் பிரசாதமா இருக்கும். நம்மளோட அந்த கோபம் சொன்னேன் இல்லையா, அந்த கோபமையும் நம்ம ரொம்ப காம் பண்ணி நம்மள வச்சுக்கிருக்கோம். ஸோ கிராட்டிடியூட் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் ஆர் லைஃப். நீங்க கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணலாம், நீங்க கிராட்டிடியூட் ஜார் வச்சுக்கலாம், உங்களோட கிராட்டிடியூட நீங்க பல விதமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண உங்களோட ஆங்கர் நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, இது எதுவுமே எனக்கு வேலைக்கு ஆகல, எனக்கு இன்னும் கோவம் வந்துட்டா இருக்கு அப்படிங்கிறதுனா நம்ம யூஸ்வலா ஒரு சிம்பிள் ஃபார்முலால 5, 4, 3, 2, 1 அப்படிங்கறத ஃபார்முலா சொல்லுவோம். ஸோ இந்த 5, 4, 3, 2, 1ங்கிறது நீங்க நிறைய சினிமால கூட பார்த்திருப்பீங்க. பேக்வேர்ட்ஸ்ல கவுண்ட் பண்ண 10, 9, 8 அப்படிங்கிறது 1 வரைக்கும் கவுண்ட் பண்ண, அப்ப அந்த கோவம் தணிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 5, 4, 3, 2, 1 இந்த 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணும்போது என்னன்னா நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம், எதனால கோவம் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை ஒரு மாதிரி நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது பண்றது. ஸோ இந்த 5, 4, 3, 2, 1 நம்மளோட சென்சஸ் குறிப்பிட்டு இருக்கு. ஸோ 1 அப்படிங்கிறதுனா வெளியில நீங்க பாக்குறது என்ன நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நம்ம சந்தோஷமா பட்டோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மூக்கால சுவாசிக்கிறத எந்த 2 மனம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறது நீங்க யோசிச்சுக்கலாம். காதால கேட்கக்கூடிய 3 விஷயங்கள், இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே 3 விஷயங்கள் உங்களால காதால நல்லபடியா கேட்க முடியறது அப்படிங்கிறதுனா அதுதான் நம்பர் 3. 4ங்கிறது நம்ம உணர்றது. ஸோ உணர்றதுனா நம்ம ஏதோ ஒரு தொட்டிருக்கோம், அது தொடும்போது நம்மளுக்கு இருக்கிற ஃபீலிங் அது என்னது அப்படிங்கறது பார்க்கலாம். 5வது கண்ணால பார்க்கறது. ஸோ அந்த கண்ணால பார்க்கிற 5 நல்ல விஷயங்கள் என்ன நம்ம இன்னைக்கு பார்த்தோம், என்ன நம்மள தொட்டுது அப்படிங்கறது நம்ம நினைக்கிறது. ஸோ இதை நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி ஆர்கன்ஸ்ல நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த 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 ப்ராசஸ் பண்றதுக்குள்ளேயே அந்த கோபம் அப்படியே தணிஞ்சு போயிடும். அண்ட் எதுக்கு கோவப்பட்டோம், அந்த கோபம் எப்போதுமே கோபம் ஒரு நெகட்டிவ் எமோஷன் நம்ம சொல்லிட முடியாது. சில இடத்துல கோவப்படுற மாதிரி தான் இருக்கணும். பட் நம்ம சட்டுன்னு கோவம் படுறோமா, கோவப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி பேசுறோம், என்ன செய்யறோம் அதுங்கிறது தான் முக்கியம். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டா நம்ம செய்யறோம் அப்படிங்கிறதுனா நம்மளோட கோபம் ஒரு பாசிட்டிவா தான் நம்மளுக்கு எஃபெக்டா
கிடைக்கும். அந்த அவுட்கம் வந்து பாசிட்டிவா இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நம்ம வந்து ஒரு லாஃபிங் தெரப்பியோ இல்ல ஒரு லாஃப்டர் யோகா தெரப்பியோ அதுக்கு நம்ம வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஏன் அப்படிங்கறது கேட்டீங்களா? வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நம்ம கேட்டிருக்கோம். பட் எவ்வளவு பேர் நீங்களே யோசிச்சு பாருங்க, நேத்திக்கு நீங்க எவ்வளவு நேரம் சிரிச்சீங்க, இல்ல ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எவ்வளவு நேரம் சிரிக்கிறீங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க. சோ சிரிக்கிறது அப்படிங்கறதே இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ இந்த சிரிச்சாலே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல இருக்கிற எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தாலும் அது வெளியில போயிடும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே ஒரு லாஃப்டர் கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 மணி நேரமாவது நம்ம சிரிக்கிற மாதிரி பண்ணலாம். இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இருக்கிற போது ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். இல்லையா ஏதாவது காமெடி நம்ம டிவிலயோ ஏதாவது ரீல்ஸ்லயோ ஏதாவது ஒரு காமெடி பார்த்து நம்ம சிரிக்கலாம். நம்ம மனசை விட்டு சிரிக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க என்னோட கோவம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. வேற ஏதாவது ஆலோசனைகள் இருந்தா நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.